வருமானத்தை மறைத்ததாக கூறி 1.50 கோடி ரூபாய் அபராத வழக்கு தொடர்பாக விஜய் மேல்முறையீடு செய்திருக்கிறார். தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி, வணக்கம். முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். வருமானத்தை மறைத்ததாக கூறி 1,50,00,000 ரூபாய் அபராதம் விதித்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை தள்ளுபடி செய்த தனி நீதிபதியின் உத்தரவை ஏற்று தற்போது நடிகர் விஜய் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இரு நீதிபதிக்கு அமர்வில் மேல்முறையீடு செய்திருக்கிறார். கடந்த 2015-16 நிதியாண்டிற்கான வருமான வரி கணக்கை நடிகர் விஜய் தாக்கல் செய்த போது அந்த ஆண்டிற்கான வருமானமாக 35,42,91,890 ரூபாய் பெற்றதாக குறிப்பிட்டிருந்தார். அந்த ஆண்டுக்கான மதிப்பீடு நடவடிக்கையை மேற்கொண்ட வருமான வரித்துறை நடிகர் விஜய் வீட்டில் கடந்த 2015ஆம் ஆண்டு நடத்திய சோதனையில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களுடன் ஒப்பிட்டு புலி படத்திற்கு பெற்ற 15 கோடி ரூபாய் வருமானத்தை கணக்கில் காட்டவில்லை என்று கண்டறிந்தது. வருமானத்தை மறைத்ததற்கான 1,50,00,000 ரூபாய் அபராதம் விதித்து கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூன் 30ஆம் தேதி வருமான வரித்துறை உத்தரவு பிறப்பித்தது. தனக்கு அபராதம் விதித்த வருமான வரித்துறை பிறப்பித்த அந்த உத்தரவை ஏற்று நடிகர் விஜய் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி நடிகர் விஜய்க்கு அபராதம் விதித்து உரிய கால அவகாசத்துக்குள் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்றும், அபராதம் விதித்த உத்தரவில் எந்த ஒரு சட்டவிரோதமும் இல்லை என்றும், நீதிமன்றம் தலையிட எந்த ஒரு காரணமும் இல்லை என்று கூறி விஜய் தொடர்ந்த அந்த வழக்கை தள்ளுபடி செய்து தீர்ப்பளித்திருந்தார். இந்நிலையில் இந்த உத்தரவை ஏற்று தற்போது நடிகர் விஜய் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்ற இரு நீதிபதி அமர்வில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சொல்லுங்க. வருமானத்தை மறைத்ததாக கூறி 1.50 கோடி ரூபாய் அபராத வழக்கு தொடர்பாக விஜய் மேல்முறையீடு செய்திருக்கிறார். தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி, வணக்கம். முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். வருமானத்தை மறைத்ததாக கூறி 1,50,00,000 ரூபாய் அபராதம் விதித்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை தள்ளுபடி செய்த தனி நீதிபதியின் உத்தரவை ஏற்று தற்போது நடிகர் விஜய் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இரு நீதிபதிக்கு அமர்வில் மேல்முறையீடு செய்திருக்கிறார். கடந்த 2015-16 நிதியாண்டிற்கான வருமான வரி கணக்கை நடிகர் விஜய் தாக்கல் செய்த போது அந்த ஆண்டிற்கான வருமானமாக 35,42,91,890 ரூபாய் பெற்றதாக குறிப்பிட்டிருந்தார். அந்த ஆண்டுக்கான மதிப்பீடு நடவடிக்கையை மேற்கொண்ட வருமான வரித்துறை நடிகர் விஜய் வீட்டில் கடந்த 2015ஆம் ஆண்டு நடத்திய சோதனையில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களுடன் ஒப்பிட்டு புலி படத்திற்கு பெற்ற 15 கோடி ரூபாய் வருமானத்தை கணக்கில் காட்டவில்லை என்று கண்டறிந்தது. வருமானத்தை மறைத்ததற்கான 1,50,00,000 ரூபாய் அபராதம் விதித்து கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூன் 30ஆம் தேதி வருமான வரித்துறை உத்தரவு பிறப்பித்தது. தனக்கு அபராதம் விதித்த வருமான வரித்துறை பிறப்பித்த அந்த உத்தரவை ஏற்று நடிகர் விஜய் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி நடிகர் விஜய்க்கு அபராதம் விதித்து உரிய கால அவகாசத்துக்குள் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்றும், அபராதம் விதித்த உத்தரவில் எந்த ஒரு சட்டவிரோதமும் இல்லை என்றும், நீதிமன்றம் தலையிட எந்த ஒரு காரணமும் இல்லை என்று கூறி விஜய் தொடர்ந்த அந்த வழக்கை தள்ளுபடி செய்து தீர்ப்பளித்திருந்தார். இந்நிலையில் இந்த உத்தரவை ஏற்று தற்போது நடிகர் விஜய் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்ற இரு நீதிபதி அமர்வில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.